Ellarku vanakkam. Hope you all are doing good. I am Nagalakshmi Prakash and welcome to my channel. This channel is totally dedicated to all the craft lovers, from absolute beginners to all the skilled ones. Nama channel la idha first video, and in the video la nama paaka pora craft has so much of therapeutic value on stress, and in the craft பண்றது ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நிகரான ஒன்று. அண்ட் க்ராஷெட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நூல் அண்ட் ஒரு ஹூக், இது ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம பின்னுற அந்த சங்கிலி பின்னலுக்கு பேர் தான் க்ராஷெட். அண்ட் இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சாலும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம அப்சல்யூட் பிகினர்ஸ்க்கு என்னென்ன தெரியுமோ அதான் பார்க்க போகிறோம். அப்சல்யூட் பிகினர்ஸ்க்கு தேவையான பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும், அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக் செயின் போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். க்ராஷே பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் அண்ட் ஃபார் ஒன்லி அப்சல்யூட் பிகினர்ஸ்க்காக இது யார்ன் தேவை, க்ராஷெட் ஹூக், ஸ்டிச் மார்க்கர் அண்ட் சிசர்ஸ். யார்ன் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லலாம் வந்து யார்ன், க்ராஷெட் ஹூக் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யார்ன் வந்து 10 rupees நீங்கள் ரீட்டெயிலில் வாங்கினீங்கன்னா, ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா 7-8 rupees இருக்கும். ஹூக் வந்து 10-15 rupeesக்குள்ளே இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த குவாலிட்டி. அண்ட் இது வந்து கிளாஸில் இருக்கும், வுட்டனில் இருக்கும், பிளாஸ்டிக்கில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும் க்ரிப்பை. அண்ட் வந்து ஸ்டிச் மார்க்கர்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ரோ கவுண்டிங்காக நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது, தப்பாக ஸ்டிச் எதுவும் போட்டக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து சிசர். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்லிப் நாட் போடுறது, யார்ன்லாம் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எப்படி ஸ்லிப் நாட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நூலை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த எண்டை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஃப்ரீ எண்டாக இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட், உங்களோட நீங்கள் ரைட் ஹேண்ட் டாமினண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில், ஆள்காட்டி விரலில் இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றும் போது இப்படி இன்டூ மாதிரி வரும். ஓகே, இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த இன்டூ அப்படியே பிடிச்சி எடுத்திங்கன்னா அடுத்து கியூ ஷேப்பில் இருக்கும். அப்படி இப்போது இந்த கியூ ஷேப்பில் நடுவில் வருது இல்லையா அந்த ஃப்ரீ ஹேண்ட், இதை நம்ம இப்படி பிடிச்சி இழுத்தா நம்மளோட ஸ்லிப் நாட் ரெடி. இதை இப்போ டைட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த ஃப்ரீ ஹேண்டை பேக்வேர்டாக நம்ம இப்படி இழுத்தோன்னா கொஞ்சம் சின்னதாகிடும். இதுக்குள்ளே இப்போது இந்த ஹூக்கை விட்டுக்கணும். இந்த ஸ்லிப் நாட்டுக்குள்ளே இருக்கிற ஹூக் வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். இப்போது யானை எப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த ஸ்லிப் நாட்டுக்குள்ளே இருக்க ஹூக்கை இப்படியே ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இந்த நூல் மேலே இப்படி கை வச்சுக்கிட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரலை இப்படி ஒரு சுற்று. அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் அப்படி இழுத்தா நூல் ஃப்ரீயாக வரணும். அதுக்கப்புறம் இந்த கையை அந்த நூல் மேலே வச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு சுற்று. இதுக்கப்புறம் கையை இப்படி திருப்பிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் இதை வச்சு இந்த நாட்டை இப்படி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நாட் ரொம்ப சின்னது அதை பிடிக்கிறது. போக போக நம்ம பின்ன பிடிச்சிக்கிறது ஈஸியாக இருக்கும் க்ரிப்பை. இப்போது எப்படி வந்து செயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு செயின் பண்ணுறதுக்கு இந்த ஹூக்கை எப்படி பிடிக்கணும்னா, ஒன்று பென்சில்லாம் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் பிடிக்கிற மாதிரி இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இந்த பட்டையாக இருக்கிற இடத்துல பிடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஹூக்கை இப்படி அப்வர்ட் ஃபேஸிங்கில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த நூலுக்கு கீழே விட்டு சுற்றி லூப்புக்குள்ளே இழுக்கணும். இப்போ இதுதான் செயின் 1. இதுக்கப்புறம் நம்ம பிடிக்கும்போது அந்த நாட்டை மட்டும் பிடிக்காமல் அந்த செயினையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டா நல்லா க்ரிப்பாக இருக்கும். ரெண்டாவது செயின் போடுறேன். நல்லா கவனமாக என் கை எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஹூக்கை அப்வர்டாக வச்சு நூலுக்கு கீழே விட்டு இழுத்து லூப்புக்குள்ளே விட்டுறணும். மூணாவது செயின் அப்வர்ட் டைரக்ஷன், நூலுக்கு கீழே போகுது அண்ட் லூப்புக்குள்ளே வெளில விட்டு.
இப்போ 4th chain upward direction நூலுக்கு கீழே போய் yarn over பண்ணி loop வழியா வந்துச்சு. அடுத்து 5th chain அதே மாதிரி upward direction நூலுக்கு கீழே போய் loop வழியா வெளில கொண்டு வந்தாங்க. 6th chain upward direction நூலுக்கு கீழே போய் இழுத்து லூப்புக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. 7th chain upward direction லூப்புக்கு கீழே இழுத்து செயின்குள்ளே வந்தாச்சு. இப்போது 8th chain upward direction லூப்புக்கு கீழே போகுது 8th chain வந்துச்சு. 9th chain upward direction நூலுக்கு கீழே லூப்புக்குள்ளே வந்தாச்சு. upward direction நூலுக்கு கீழே வெளில வந்துச்சு. இப்போது நம்ம டோட்டலி 10 chains போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். செயின்ஸை எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா விவியாக தெரியும். நல்லா தெரியுதா? இது இப்படி விவியாக இருக்கு பாரு. இது 1 chain 2 chain 3 4 5 6 7 8 9 and 10. இது 10வது செயினுக்கு அப்புறம் இருக்கிறது. இதை நம்ம போட்டோன்னா 11th chain ஆகும். இதை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான். இதில் என்ன 2 மிஸ்டேக் ஆகும் பிகினர்ஸ்க்கு அப்படின்னா, ஒன்று ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி லூப் போடுவாங்க. அப்படி போடும்போது அந்த செயின் மட்டும் ரொம்ப குட்டியாக தெரியும். 2வது மிஸ்டேக் இப்படிலாம் ரொம்ப அப்படி பெருசாக இந்த ஹூக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி செயின் போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் மட்டும் மட்டும் ஒரு மாதிரி தனியாக தெரியும், பெருசாக நீளமாக. இப்படி நம்ம டைட்டாகவும் லூஸாகவும் வச்சு நம்ம பின்னணுன்னா ப்ராஜெக்ட் வந்து, அதாவது கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்காது. ஒரு மாதிரி கொசன்னு இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே கரெக்டான அளவு இதில் வச்சு பின்னணும். இது ரெண்டையும் கவனமாக பண்ணிட்டா இது ரொம்ப ஈஸி. ஸோ இது ஒன்று தான் டெக்னிக். இதை வச்சு தான் இனி நம்ம நிறையா ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாகவும் இன்னும் கிளியராகவும் சொல்லித்தரணும் அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இருந்து இன்னும் ஸ்லோவாகவும் இன்னும் கிளியராகவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலினுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll meet soon in another video. Take care. Bye-bye.